நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறள்படி நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும். ஜோதி அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் மொழி மையத்தில் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா குழந்தை வளர்ப்பு. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு பல்முளைக்கிற பருவம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் போதுமான அளவுக்கு இருக்குது. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது தாய்ப்பாலுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா மாட்டுப்பால்னு எடுத்துக்கிட்டால் நாட்டு மாட்டுப்பால், அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் இப்போ தீவனமோ இல்லை எந்த ரசாயனமோ போடாத மாட்டுப்பாலாக இருந்தால், நாட்டு மாட்டுப்பாலாக இருந்தால் பரவாயில்லைங்க, மாற்று உணவாக கொடுத்துக்கலாம். ஆனால் அதை விட சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா தானியப்பால். இப்போ கம்பு ஆட்டி பால் புழிஞ்சு ஊற வச்சு ஆட்டி அந்த பாலை புழிஞ்சு காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்கலாம். ராகி ஆட்டி பால் புழிஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எப்போ 6 மாதம் ஆகுதோ அந்த குழந்தைக்கு பல் முளைக்க ஆரம்பிக்குதோ அப்போருந்தே அந்த குழந்தைக்கு மாற்று உணவை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. அதுக்காக பாக்கெட் பால் இல்லை சிந்து மாட்டு பால் இது மாதிரி கொடுத்து அந்த குழந்தைங்கள கெடுக்காமல், அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி கெடுக்காமல் தானியப்பால் ரொம்ப சிறந்ததுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மக்காச்சோளத்தை ஆட்டி பால் புழிஞ்சு கொடுக்கலாம், ராகி ஆட்டி பால் புழிஞ்சு கொடுக்கலாம், நிலக்கடலை ஆட்டி பால் புழிஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரியான பாலை புழிஞ்சு அதை நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. உடம்பு இயற்கையாகவே சிறுதானியங்களையும் குறுதானியங்களையும் கொடுத்து வளர்க்கும்போது உங்களுக்கு எப்படி யானைக்கு குதிரைக்கெல்லாம் கொடுத்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு எனர்ஜியான ஒரு உணவு அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இளநீ நிறையா கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பழங்கள் கொடுத்து பழக்கலாங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன டேஸ்ட் நம்ம நாக்குக்கு பழக்கிறோமோ அதுதான் நமக்கு நடைமுறைக்கு வரும். ஆக சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அறுசுவையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிடணும். கசப்பு, தோர்ப்பு, இனிப்பு, காரம், உப்புன்னு அறுசுவையும் சரிவிகிதமாக கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை எதை கொடுத்தாலும் சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு நாக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 48 நாள் அசைவத்தை சாப்பிடாம மாட்டிங்கன்னா அடுத்தது அந்த அசைவம் அந்த ஸ்மெல்லோ இல்லை டேஸ்ட்டோ நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நீங்கள் எந்த உணவு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம நாக்கில் அது ஊறிடும், அந்த டேஸ்ட் ஊறும். என்ன பார்த்திங்கன்னா அசைவ உணவு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு தவிர்க்கலாங்க. ஏன்னா உணவை பொறுத்து அந்த குழந்தைங்களோட மனநிலையோ மற்றதோ எல்லாமே குணாதிசயங்களோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அசைவ உணவை கொடுக்குறப்போ அசைவ உணவை யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகங்கள் தான் சாப்பிடும், விலங்குகள் சாப்பிடாது. நம்ம மனித பிறவிங்கிறது விலங்குகளுக்கு உண்டான ஒரு பிறவி தான். ஏன்னா நம்ம பல்லு பார்த்திங்கன்னா நமக்கு கூர்மையான பல் கிடையாதுங்க, கோரைப்பல் கிடையாது, தட்டைப்பல். தட்டைப்பல் இருக்கக்கூடிய விலங்கு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, மனிதர்கள், யானை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டைப்பல்ல இருக்கும். ஆக அந்த மாதிரியான உணவை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை இல்லாமல் போகிறது, ஃப்யூச்சரில் ஆண்மை குறைவு இல்லை அடுத்து வரக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எதுவும் வராமல் அந்த குழந்தைங்கள நம்மளால் ஆரோக்கியமான குழந்தைங்களாக வளர்க்க முடியுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு மாற்று மருந்தையோ மாற்று உணவையோ எதையும் உள்ளார கொடுக்காம தானியங்கள், பழங்கள், கீரைகள், காய்கறிகள், தாய்ப்பால் இது மட்டும் கொடுத்து வளர்த்தினோம்னா ஆரோக்கியமான குழந்தையா நம்மளால் வளர்த்த முடியுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத விட வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறது தான் நம்மளோட வளர்ப்புங்க. பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கிறதுங்கிறது பத்தாது. ஏன்னா அந்த பணத்தை அந்த குழந்தைங்க அனுபவிக்க முடியாது. ஒன்று வியாதியில் கஷ்டப்படும், இல்லை அப்படின்னா அது பாதியில் அந்த குழந்தைங்க 40 வயசு 50 வயசுலையோ 30 வயசுல இறக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்னைக்கு நிறைய இருக்குது. ஆக வாழ்நாளை நீட்டிச்சு ஆரோக்கியமான வாழ்க்கையை குழந்தைங்க கொடுக்கணும்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தானியப்பாலையும் மற்ற இயற்கை உணவுகளையும் கொடுத்து வளர்க்குறது ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியுங்க. அதை பற்றி குழந்தை வளர்ப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூப்பிடுங்க, ஆலோசனைகள் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோங்க.